என்னடா பாவம் பண்ண மாட்டீங்க கம்பெனி இருந்தா எத்தா ஏ கோயிலமோ நான் யார் அடிக்கணும் மலையாள யார் வேலை கதை பத்தி பேசுறீங்க கம்பெனி என்ன பண்ண வர பாய் படுக்குமா சரி பாய் படுக்குடா பாய் போட்டு திட்டுமா போட்டுமா சரி இருகத்தி ரெண்டு பேரே ஆனா மூணு தலைவரே கத்துமா மூணு தலைகாரி எதுக்குடா மூணு தலைகாரி நான் நினைச்சா ஒருவேளை கால் மால்கள் மேல போட்டு போடுமா எனக்கு ஒரு டவுட் யாருக்கு அந்த பொண்ணுக்கு இருந்தால இருக்கலாம் சரி நான் எங்கனா போடுமா நம்மளே நீங்க ஒரு நைட் தாங்க போறது அதனால அந்த பொண்ணுக்கு ஒரு தலைகாரி எனக்கு ஒரு தலைகாரி சட்டா போச்சு ஒரு தலைகாரி ஒரு கால இருக்க தலைகாரி போடுது நான் என்னுடைய கருப்புக்கு பாதுகாப்பு போடல பெரிய மகா பிரபு இவரு போற கிடைக்காது ஏய் நீங்க ஆண்களுடைய கருப்பு பத்தி பெருசுமா எனக்கு ஆம்பளைங்கள்தே ஆமாமா பொண்ணடிங்க போனா வந்துரும் கருப்பு போனா வந்து மெசேஜ்ல சிலா வந்து சுத்தி வந்துரும் ஆனா எங்களுடைய ஆண்கள் கருப்பு ஆடு முடியாது 155 நாள் வேலைய முடிச்சிடுவோம் என்னடா 155 ஒரு பாட்டு 10 ரூபாய் எலி வந்து 155 மீட்டர் ஓவர் போய் சேர்ந்துருவீங்க போய் சேர்ந்துருவோம் நாட்ல நல்லவனா இருந்தா இருக்கலாம் ஆனா நீ போய் சேர்த்துற 2 ரூபாய் தான் முடிச்சிடுவோம் எதுக்கு 2 ரூபாய் எதுக்கு 2 ரூபாய் நான் பங்கடில போய் ஒரு பிளேட் ஒன்னு குன்னான்னு கேப்போம் 2 ரூபாய்க்கு ஒரு பிளேட் வாங்கி அந்த நேரம் பார்த்து சொத்துடுவோம் மகா பிரபு இவரு ஏய் பொண்ணுது வந்துருச்சுங்க சரி எட்ட போச்சி ஒரு கால ஒரு தலைவலி தான் பாதுகாப்பு போச்சுமா நானா பந்துக்கிறேன் புது இடத்துல படுங்க தூக்கமே வரல எனக்கு எப்படி வரும் எப்படா போய் வெடிய பாத்துனேங்கறேன் திருப்பி போய் மலைய தாண்டமே மறுபடியும் ஏமா என்ன அப்படி கேட்டேமா இல்லடா நேத்து யாரன மலை ஏற முடியல இறங்கிட்ட திருப்பி முட்டது நம்ம புடிக்கணுமே என்னத்த புடிக்க போறோம் முட்டதா முட்டை மட்டையா பேச கூடாது பட்டை வீங்க போறோம் என்னதான் வீங்க வைப்பேன் ரெண்டு பேர் உள்ள அவன் வீங்க அவன் வரானா சைலன்ட் நைனா கம்ப்ளைன்ட் நைனா பட்டுமா போய்து வெடின பாத்துக்கினே எப்ப போய்து வெடின பாத்துங்கறே பிரகி 6 மணி ஆச்சு என்ன நீ ஒரேதிக்கு தங்கடமே ஆமா தங்கட ஒரு சொல்லல அந்த பொண்ணுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு வரல நான் சொன்னேன் அம்மா தாய்க்குலமே நீங்க ஒரேதி உன்னான தங்கது நன்றி நான் போய் வரேன் சரி அந்த பொண்ணு சொல்லுச்சு என்ன சொல்லுச்சு அம்மா நீ எங்க போற உன்னை கேட்டது என்ன கேட்சினா நான் சொன்னேன் அம்மா நான் போய் மலை தாண்ட போறேன் நீ சொல்ற நான் சொன்னேன் மறுபடியும் மலை தாண்ட போறேன்னு சொன்னேன் அப்பா என்னடா அப்பா அது பொண்ணு பார்த்து என்ன ஒரு கேலி கேச்சி பாரு அப்பா என்னடா கேக்குது ஏண்டா கம்ப்ளீட் ஏண்டா முள்ள மாதிரி ஏண்டா முச்சு வைக்கி சௌத்தியா நான் அவுத்து அவ அது கேக்குது பாத்து அந்த பொண்ணு நான் முச்சு வைக்கி கேக்குது என்ன கேக்குது அம்மா ஏண்டா கம்ப்ளீட் நீ ராத்திரி போட்டு வச்சிட்டு தலைகாடி சாட்ல நீ எங்கடா மலை தாண்ட போறீங்க கேக்குது அவ கடற பைபாஸ் அவ கடற ஹோட்டல் லாரி அவ கடற கொட்டாமனடி அவ போனா போட்டோம் இப்போ எக்ஸாம்பிள் நீதான் நீ நான் பெரிய தாத்தி குப்பி நண்பங்க கேக்கல நீ வா உள்ள பாயம் போடு சரி வா போடு நீ எப்படி சொல்ற நீ சொல்றதெல்லாம் செய்யணும் தலகாணி 3 தலகாணி எத்தனை ஒரு தலகாணி உனக்கு ஒரு தலகாணி எனக்கு ஒரு தலகாணி எனக்கு ஒரு தலகாணி உனக்கு ரெண்டா போற தலகாணி ஒரு தலகாணி போறேன் நீ படு நானே நீ படு அது நீ யாரு படிக்கிறேன் நீ படு நானும் படுக்கிறேன் அம்மா நீ வந்து உன்னை எதல பண்ணுன்னு பாக்குறேன் ஐயோ யாருக்கு என்ன ஆச்சு முதல்ல அத சொல்லடா நம்ம மன்னர் இப்படி பண்ணுவான்னு நினைச்சு பாக்கலையாமா ஐயோ யாரு வீட்டுக்காரா ஏன் சாமியா
செய்யுமா? ஐயோ என் ராஜா உன்னை நான் பார்க்க வேண்டிய என்ன பார்க்க விரும்ப மாட்டேன். அந்த ஆளுக்கு 65 வயசு ஆகுது. எனக்கு இப்பதாமா 20 ஆகுது. அதுக்குள்ள அடிச்சு அந்த ஹார்ட் அட்டாக் வர வச்சிருவாங்க. அட பாடி கல்லால கடல புள்ள நான் புறத்துல சொல்லுவாங்க. அவர் எப்படி இருந்தாலும் என் சாமிடா என் தெய்வத்துக்கு என்னடா? நான் என்ன சொல்றேன், 500 ரூபாய் நடினா 5000 ரூபாய்லாம் நடிக்க கூடாது. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ல ஏன் கேக்குற? எப்பறா இருக்காரு? நல்ல இருந்தாரு வந்து இறங்குறாரு. நல்லா போய் சாப்பிட்டாரப்பா. அதான் நீ 9 மணி சாப்பிட்டா ஐயா 9:30 சாப்பிட்டாரு. ஏன்டா பாவி? நான் பாசங்க கூப்ளைட் மை சாப்பிடாத. நீனா இந்த அம்மா 9 மணி சாப்பிட்டா அந்த ஐயா 9:30 சாப்பிடுறாரு. ஏன் இங்கதான் நாச போறேன் பாத்தீங்களா? பாடி எனக்கு துணியா கிடையாது. பெரிய கணக்கா என் சாமி ராஜிமா யா மக்கு ராஜா விட்டுட்டு போயிட்டியா எப்பா? நீ தெரியுமா நாங்கயா ஐயா சாமி அவர் எப்படி இருக்காரு? ஐயா போல நான் கவுனிங்க பண்ணேன். நான் வேலை பார்க்கல நீ ஃபுல் டெம்பரல் வந்து ஐயா வந்தாமா நல்லாக்கமா இருந்தாரு. கல்லு தூக்கி போட்டாரு. இப்படி இந்த காலத்துல இருக்கிற பொம்பளைங்க நம்ப முடியல. ஏன்பா ஆம்பளை எதிர்க்கு ஒரு வேஷம் போடுறீங்க. ஆம்பளை வீட்டுல போயிட்டு பாருங்க, அவன் ஜாண்டா குச்சி போய் போனா போய் மாட்டான். அதனால கொட்டப்பகட்டி எடுத்தாங்கன்னா மூளைக்கு ஒருத்தர பிச்சு எடுத்துருவாங்க. தெரிஞ்சுக்கா போட போட்டு அடிப்பாங்கன்றா. உன்னை அங்கமா கவனிக்கிறேன். அவன் கவுனிச்சா மகாராஜா வையோ நீ அடிபண்ற சத்தியமா அடிக்க மாட்டேன். அந்த அம்மா ஃபுல் ஜம்பர் குத்து அடிக்கிறாங்க. நீ நல்ல பதர் மாதிரி இப்படி இல்லையா? பாத்தா நீ செய்ய மாட்டேன்.